இவ்வளவு மழை பெய்திருக்கிறதே, இந்த ஆண்டு குடி தண்ணீருக்கும் விவசாயத்திற்கும் பஞ்சமே வராதா என்றால் அதுதான் இல்லை. ஏனென்று சொன்னால் தாராளமாக தண்ணீர் இருக்கும் என்று நாம் எல்லோரும் நினைத்திருக்க கூடும். ஆனால் உண்மை நிலவரம் அது அல்ல. ஏனெனில் நிறைய குளங்கள் கரைகள் உடைந்து தண்ணீர் வெளியேறிவிட்டதால் இப்போது அந்த குளங்களில் தண்ணீர் இல்லாமல் கட்டாந்தரை தான் இருக்கிறது. இந்த செய்தி உங்களுக்கு ஆச்சரியமாக கூட இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு குடிமராமத்து திட்டம் என்கிற அந்த வரலாற்று புரட்சிகரமான திட்டத்தை புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் கொண்டு வந்தார் என்கிற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை அவர்கள் கிடப்பிலை போட்டு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் புறக்கணித்த காரணத்தினாலே இன்றைக்கு எத்தனை குளங்கள் உடைந்து தண்ணீர் வெளியேறி இருக்கிறது என்ற கணக்கு பார்த்தால் நமக்கு ஆச்சரியமே மிஞ்சுகிறது. ஆக எல்லோரும் நினைத்து கொண்டிருப்பார்கள், இனிமேல் திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களுக்கு குடிதண்ணீருக்கும் விவசாயத்திற்கும் தண்ணீர் பற்றாக்குறை இல்லை என்று. ஆனால் உண்மை அதுவல்ல. குளங்களில் கரைகள் உடைந்து தண்ணீர் வெளியேறிவிட்டதால் இப்போது அங்கு கட்டாந்தரை மட்டுமே மிச்சமாக இருக்கிறது. உங்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இந்த தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு வஞ்சிக்கப்படுவது நியாயமா? இந்த குடிமராமத்து திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தாமல் கைவிட்டதன் காரணமாக இன்றைக்கு அனைத்து குளங்களும் கரைகள் உடைக்கப்பட்டு தண்ணீர் ஊருக்குள் புகுந்ததோடு மட்டுமல்லாமல் வீடுகளுக்கு புகுந்தது மட்டுமல்லாமல் பயிர்களிலே புகுந்து சேதமடைந்திருக்கிறத. இதற்கு யார் பொறுப்பு? முழுக்க முழுக்க இந்த மழை வெள்ள சேதாரங்கள் இயற்கை இன்றைக்கு சேதாரத்தை ஏற்படுத்தவில்லை. உங்களுடைய செயலற்ற தன்மை, உங்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் திட்டங்களை செயல்படுத்தாதது, இதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த மக்கள் தங்களுடைய சொத்தாக இருக்கக்கூடிய மழை நீரை சேமிக்க முடியாமல் கண்ணீரும் கம்பளையுமாக காட்சி தந்து கொண்டிருக்கிற காட்சிகள் நமக்கு வேதனையை ஏற்படுத்துகிறது. ஆகவே இந்த நிலைக்கு அரசுதான் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்பதை இன்றைக்கு அந்த மக்கள் ஒவ்வொருவரும் உச்சரித்து கொண்டிருப்பதை இந்த அரசின் காதுகளுக்கு செவிடன் காதில் ஊதிய சங்காக இருக்கிற இந்த அரசு இதையாவது செவிப்படுத்தி கேட்டு வருகிற காலங்களிலாவது இந்த குடிமராமத்து திட்டம் என்கிற ஒரு அற்புதமான புரட்சிகரமான திட்டத்தை புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்தார் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை நீங்கள் மூடுவிழா காண்பது நியாயமா என்று கேட்டு தமிழக மக்களை தொடர்ந்து வஞ்சித்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு வருகிற பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று சொல்லி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை